தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். கோவை கவுண்டம்பாளையத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்த கலாமணி இந்த தகவல் குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவை கவுண்டம்பாளையத்துடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான கலாமணி பார்த்தீங்கன்னா தற்போது கோவையில் எப்படியாவது தன்னுடைய வெற்றியை உறுதி செய்தே ஆகணும் அப்படின்னு பல்வேறு வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கூட சீமானவர்கள் நிர்வாகிகளிடம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க என்ன முதல்வராக்கணும் அப்படின்னு சிந்திக்காம உங்களுடைய தொகுதியில் நீங்க வெற்றி பெறணும்னு நினைங்க, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுத்து அனுப்பியிருந்தாரு. வெறும் சீமானு இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் வேட்பாளர்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, வேலை செய்யுங்க, வேலை செய்யற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் சீமானை மட்டுமே நாடாதீங்க அப்படின்னும், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரா போய் சந்திங்க, களப்பணியில் ஈடுபடுங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலைகளை பூர்த்திப்படுத்தினாலே நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும் அப்படின்ற அறிவுரை தான் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறே தற்போது நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதியில் வெற்றியை உறுதிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு மக்களை நேரில் போய் சந்திக்கிறதும், அவங்களுடைய சொந்த செலவில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு வரது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சியிலேயே இல்லாத கட்சி மக்களுடைய குறைகளை தீர்க்கிறாங்களே அப்படின்னு மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தற்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் கோவை கவுண்டம்பாளையத்தை சார்ந்த கலாமணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே கவர் பண்ணுறதும், அதற்கு பிறகு மக்களுடைய வீட்டிற்கே சென்று அவங்க வீட்டில் ஒருவராக பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களை வெகுவாக ஈர்த்து திமுக, அதிமுக, தாவேகா நிர்வாகிகளை விட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரொம்ப ஒன்றிணைந்து இருக்காங்க அப்படின்றத மக்களே கூட பார்த்தீங்கன்னா எல்லா கருத்து கணிப்புலையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கோவையில் எடுத்த கருத்து கணிப்பில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப பொண்ணு மாதிரி அப்படின்னும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வெறும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டுடுங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுடைய வருமானம் என்ன, எல்லா விஷயத்தையுமே கேட்டு அறியறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சா இவங்க எங்கள் பகுதியை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் கருத்து கணிப்பு தகவலில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு 26 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செய்திருக்கக்கூடிய செயலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.